கொடைக்கானல் என்பது பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய மலைப்பகுதி கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி. பெண்களுக்கு அவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆண்களுக்கு அந்த வசதி குறைவாக இருக்கிற நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் 12ஆம் வகுப்பை முடித்தவுடன் மதுரைக்கு 115 கிலோமீட்டரும், அதே போல திண்டுக்கலுக்கு 94 கிலோமீட்டரும், அதே போல பழனிக்கு 65 கிலோமீட்டரும் செல்லுகிற நிலை இருக்கிறது. எனவே அவருடைய எதிர்கால வாழ்வை, அந்த ஒளியை தருகிற கல்வியை அவர்கள் பெறுவதற்கு தடை ஏற்படுகிறது. எனவே மலைப்பகுதிகளில் வாழுகிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், அந்த மாணவர்கள், குறிப்பாக ஆண்கள் பயில்வதற்கு எந்த ஒரு கல்லூரியோ அதே போல தொழில்நுட்ப நிறுவனங்களோ இல்லை. எனவே நம்முடைய மக்கள் தலைவர், மாண்புமிகு தலைவர் அவருடைய அரசு அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் தொகுதி மக்களின் சார்பில் நம்முடைய அரசை பணிவோடு கேட்டு அமர்கின்றேன். என் பேர் விரோசின். நான் இங்கே தான் கொடைக்கானல்ல படித்தேன், ஆர்சி ஸ்கூல்ல. இப்போ வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து கீழே போய் படிக்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் செலவு, அப்புறம் போயிட்டு வர்றதுக்கான செலவு, ஹாஸ்டல் ஃபீஸ், இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. அதனால இங்கேயே இப்போ காலேஜ் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ ஆரம்பிச்சது கொஞ்சம் உதவியா இருக்கு. அதுவும் பக்கத்துல இருந்து போயிட்டு வரப்ப நம்ம பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, நம்மளை பத்தி யோசிக்காம. அப்புறம் இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி படிச்சாங்க எங்களோட சீனியர்ஸ், அவங்களாம் வந்துட்டு இங்கே நம்ம ஊர்ல காலேஜ் இல்லாமல் இங்கேருந்து கீழே போய் படிக்கிறாங்க. சில பேர் படிக்காமலே வந்துட்டு இங்கே டிரைவர் இது மாதிரி படிப்பு இல்லாமல் அப்படியே வேற வேற வேலைக்கு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இங்கே காலேஜ் ஓப்பன் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எனக்குமே ஈஸியா இருக்கு. நானும் அப்பா இன்னைக்கு பிபிஏ அட்மிஷன் போட வந்திருக்கோம். எங்களுக்கு இப்போ இங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.